ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழகமே எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ ஆமாங்க, நூலக உதவியாளர் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலருந்து 12த் டிப்ளமோ, டிகிரின்னு வந்து எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் வரும். போஸ்டிங் வாரியா சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 25 ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ NIN நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருது. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க இங்க ரெகுலர்ல தான் குடுத்துருக்காங்க. அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க், லைப்ரரி கிளர்க், லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்னு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. குரூப் சி லெவல்ல தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் வந்து 25 ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து பாருங்க ஜூலை மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பருமே வந்து இருக்கு. நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து இந்த இமெயில் இல்லனா வந்து கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி தான் இருக்கும். அது வந்து பாருங்க இங்கேயே குடுத்துட்டாங்க. அதாவது நீங்க பிடபிள்யூடி கேட்டகரியா இருக்கிறீங்கன்னா, ஸோ இங்க குடுத்திருக்கிற மாரி, ஸோ அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ இவங்கள தவிர்த்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆல் ஃபீமேலுக்கு வந்து பாருங்க 1000 வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ஆல் அதர் கேட்டகரிஸ் எல்லாத்துக்கும் வந்து பாருங்க ரூ. 1,200 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, லைப்ரரி கிளர்க் இந்த மாரி கேட்டகரில போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து அத இதில எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்லைன் மோட்ல தான் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்க போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும், இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, குரூப் சி லெவல் போஸ்டிங் தான். ஏஜ் வந்து பாருங்க 18லேருந்து 27ன்னு குடுத்துருக்காங்கல்ல. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 19,800லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஒரு 6 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க 12த் தான் பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். 12த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிங் ஸ்பீடுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும். 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து பாருங்க அதே மாரி 18லேருந்து 27 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 25,500லேருந்து 81,100 வந்து சேலரியா வந்து வரும். 7 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். இதுக்குமே வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து லைப்ரரி கிளர்க்குக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 18லேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி வந்து 19,900லேருந்து 62,300 வரைக்கும் வரும். இதுக்கு வந்து பாருங்க 10த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா வந்து உங்ககிட்ட வந்து லைப்ரரி சயன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்க 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து பாருங்க 35,400லேருந்து 1,12,400 வந்து சேலரியா வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா, பேச்சுலர் டிகிரில வந்து நீங்க லைப்ரரி சயன்ஸோ இல்லன்னா வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயன்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 18லேருந்து 27, 18லேருந்து 28, 18லேருந்து 30ன்னு குடுத்துருக்காங்கல்ல. இந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டில நீங்க வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் இல்லாம ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து நீங்க எப்படி வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதில வந்து வெப்சைட் லிங்க் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல வந்து பாருங்க யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து பண்ற மாரி இருக்கும். ஸ்டெப் 2ல வந்து பாருங்க யூசர் லாகின் வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும் ஸ்டெப் 3ல. இது ஒன் பை ஒன்னா நீங்க ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பாருங்க 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. 90 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க 1 மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. சிபிடி மெத்தட்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இதில வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி வந்து பாருங்க வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்க போது. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தமிழ்நாட்ல வந்து கிடையாது. ஸோ ஹைதராபாத் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. நீங்க அங்க போய் தான் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க, நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பாருங்க குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க குடுத்துட்டாங்க. யூஆரா இருந்தா 50% ஆஃப் மார்க் நீங்க எடுத்தா குவாலிஃபை.
ஓபிசியா இருந்தா 45%, எஸ்சி, எஸ்டியா இருந்தா 40% நீங்க எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. லோயர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து இந்த பேட்டர்ன் படி எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸோ அடுத்தது வந்து பாருங்க லைப்ரரி கிளர்க்குக்கு வந்து இந்த பேட்டர்ன், அதுக்கப்புறம் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாருங்க தனியா குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல சிலபஸ் வந்து நீங்க செக் பண்ற மாரி இருந்தா, உங்களுக்கு வந்து பாருங்க வெப்சைட்ல வந்து நாங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க சிலபஸ். நீங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா வந்து பாருங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்க போது. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.